இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு பழமொழி சொன்னேன்ல, இறந்தவங்க பழமொழி, தமிழர் பழமொழி. இப்போ அந்த பழமொழி வந்து இறந்த பிறகு அதை பாட்டாக படிப்பாங்க. பாட்டாக படிக்கிறத யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, நான் கேட்டிருக்கேன். அந்த பாட்டை படிக்கிறேன், கேளுங்க. செம்புக்கு மேல செம்பு வச்சு செம்மருளி மாலை போட்டு சுத்தி சுத்தி வந்து நீர் தெளிக்க சுண்ணாம்பா நீங்கி விடும். செம்புக்கு மேல செம்பு வச்சு செம்மருளி மாலை போட்டு சுத்தி சுத்தி வந்து நீர் தெளிக்க சுண்ணாம்பா நீங்கி விடும். பாட்டு இந்துக்கள் பாட்டு படிப்பாங்க, நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. இறந்தாங்கன்னா போய் உட்காந்து கேட்பேன், நல்லாயிருக்கும். நைட் நேரத்தில் படிப்பாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாரடிப்பாங்க இறந்தோடனே. இப்போ பெண்கள்லாம், வயதான பெண்கள்லாம் சுற்றி நின்று இப்படி நெஞ்சில் அடித்து கையில் அடித்து மாரடிப்பாங்க. அது அந்த பாடல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை ஒரு நாளைக்கு பாடி காட்டுறேன். அது மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதெல்லாம் பாடக்கூடாது. இன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி இறைவனுக்கு பிடிச்ச நாள். இந்த நாள்னால தவறான செயல்கள்லாம் செய்யக்கூடாது. அது நாளைக்கு இன்னொரு நாளைக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க இறந்தவங்க. அந்த ஒப்பாரிலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு, சிரிப்பும் வரும். அது நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அது இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் செய்வேன். இன்னைக்கு நாள் வந்து நல்ல நாள், இறைவனுடைய இறைவனுக்கு பொருத்தமான நாள். இன்னைக்கு இந்த நாளில் வந்து தவறான செயல்கள் வந்து செய்யக்கூடாது, இறைவனுக்கு பிடிக்காது. இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கணும். ஓகே.